எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அதிசயமான மரத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறேன். மதுரை மாவட்டம் மானாமதுரை தங்கத்துறை பூசாரி சுவாமிகளுடைய குடில், தங்கத்துறை சுவாமிகள் பூசாரியுடைய குடில், அந்த குடிலிலே பேரில்லா மரம் உண்டு. வேரில்லா பேரில்லா மரம் உண்டு. வேரே இல்லாமல் அந்த மரம் சாய்ந்த நிலையில் சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மரம் அங்கே சாய்ந்திருக்க வேண்டும். அந்த மரம் 500 ஆண்டுக்கு முன்னாடி சாய்ந்திருந்தால் அந்த மரம் ஒரு 2000 ஆண்டை கடந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய அனுபவமான வார்த்தை. அந்த வேரில்லா மரம் பேரில்லா மரம் எப்படி என்றால், ராமாயணத்திலே ராமர் சீதையை தேடி இலங்கைக்கு செல்லும்போது போன பாதையாக இருக்கலாம் அந்த இடம். அதாவது தங்கத்துறை பூசாரி சுவாமிகள் அவர் குடிலிலே இருக்கக்கூடிய மரம் அந்த வழியாகத்தான் நேர் பாதையிலே இருக்கிறது. அந்த நேர் பாதையிலே இருக்கக்கூடிய அந்த தங்கத்துறை பூசாரி சுவாமிகளுடைய குடிலிலே இருக்கக்கூடிய மரம் ராமாயண காலத்து மரம் என்பதற்கு சான்றாக சாவல்யகரணி, சந்தானகரணி, விசல்யகரணி, சஞ்சீவிகரணி என்று 4 மூலிகைகளை பற்றி ராமாயணத்திலே குறிப்பிடுகிறார்கள். அந்த 4 மூலிகையின் பயனாக இந்த மரம் சாவல்யகரணியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ராமாயணத்தை பற்றி பார்க்கும்போது அனுமன், ராமர், லட்சுமணர் இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இலங்கை ராவணனிடம் போர் செய்யும்போது ராவணன் தாக்கிய தருணத்திலே அனைவரும் மூர்ச்சையாகிறார்கள். அதாவது மூச்சை இழக்கிறார்கள், சமமாக படுத்து கிடக்கிறார்கள். அப்போது வாயு புத்திரன் சஞ்சீவி மலையை தூக்குவதற்காக ஏவப்படுகிறார். அந்த மரம்தான் இந்த சாவல்யகரணி என்று நான் கூறுவேன். அது எதற்காக என்றால், உயிரிழந்து மூச்சை ஆகி படுத்திருக்கவர்களை எழுப்புவதற்காக அந்த மரம் அந்த அற்புதமான 4 மூலிகையை குறிப்பிடும்போது இந்த சாவல்யகரணி மரத்தை பற்றி நான் கூறித்தான் ஆக வேண்டும். அதாவது போரிலே இறந்தவர்களை பிழைக்க வைப்பது சாவல்யகரணி. விஷம் கலந்த ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த நபர் சாகும் தருவாயில் அந்த விஷத்தை எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது சஞ்சீவிகரணி. அப்படி அந்த விஷ ஈட்டி தீண்டியவர்கள் விஷமும் உடலில் ஏறி உயிர் போகும்போது அதை காப்பாற்றுவதற்கு சாவல்யகரணி அப்படிங்கிறது போல சஞ்சீவிகரணி என்று குறிப்பிடப்படுகிறது. சந்தானகரணி என்பது நிச்சயமாக இழந்தவர்களை உயிரோடு பிழைக்க வைப்பவர்கள், பிழைத்து எழுந்து சராசரியான மனிதன் போல் நடமாட வைக்கக்கூடிய மூலிகை தான் சஞ்சீவிகரணி, சந்தானகரணி, விசல்யகரணி, சஞ்சீவிகரணி. இப்படி 4 மூலிகையை பற்றி ராமாயணத்தில் குறிப்பிடக்கூடிய அதிலே ஒரு மூலிகை, அதாவது இந்த சாவல்யகரணி என்ற இந்த மரம் மதுரைக்கு அடுத்து மானாமதுரைக்கு அடுத்தபடியாக தங்கத்துறை பூசாரி சுவாமிகளுடைய குறிபார்க்கும் அந்த குடிலிலே இந்த மரம் இன்னும் சாய்ந்த நிலையிலே இருக்கிறது. சாய்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த மரம் உயிரோட்டமாக இன்னும் பச்சை பசேர் என்று தழுத்து வருகிறது. அதிலே பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழுக்காது, விதை இல்லா மரம்.
அதாவது வேரில்லா மரம், பேரில்லா மரம், விதையில்லா மரம் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட மரம் நமது மதுரை மாவட்டத்திலே மானாமதுரையிலே தங்கத்துறை பூசாரி சுவாமிகளுடைய குடில், அந்த நமது முத்து போட்டு பார்க்கும் தங்கத்துறை பூசாரி ஐயா அவருடைய அந்த குடிலிலே இந்த மரம் இருக்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். மேலும் சில தகவல்கள் தருகிறேன். நன்றி, வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து சித்த மருத்துவர் எஸ். தனராஜ். வணக்கம்.